ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் அதிலேருந்து இப்போ ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அப்படின்னா நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் ஆஃப் ஜனானாஸ் அங்கேருந்து ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அது வந்து பணி என்னென்னா யங் ப்ரொஃபஷனல் என்னென்ன தகுதி என்ன பிஎஸ்சி அல்லது பிஎஸ்சி அக்ரி ஆர் பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். இது வந்து பர்மனெண்ட் ஜாப் தான். அதுக்கப்புறம் கடைசி தேதி வந்து நம்ம ஜூலை 18 தான் கடைசி டேட்டு. எந்த மாவட்டத்தில் இருந்து வேணாலும் அப்ளை பண்ணலாம். அனைத்து மாவட்டத்தினரும் அப்ளை பண்ணலாம் இந்த வேலைக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரே ஒரு ஜாப் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் அப்ளை பண்ண பாருங்கள். என்ன தகுதின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி முடிச்சிருந்தாலே ஓகே தான். இப்போ இது வந்து எப்போ எண்ட் ஆகுதுன்னா, இந்த ஆஃபர் வந்து 18/7 இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து க்ளோஸ் ஆகுது. எவ்வளோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா 30,000 தராங்க பெர் மந்த்துக்கு. வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து நெட்வொர்க் ப்ரோக்ராம் ஆர் ப்ரெசிஷன் அக்ரிகல்ச்சர். இதோட ப்ராஜெக்ட் வந்து அடுத்த வருஷத்துக்கும் அடுத்த வருஷம் 31 வரைக்கும் இருக்குது. 31/3/2006 அப்படின்னா மார்ச் மாதம் கடைசி வரைக்கும் இருக்குது. 2026 அடுத்த வருஷம்னா அதுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்குது. அதனால் இது பெர்மனெண்ட் ஜாப் தான் ஃபுல்லாக. இதுக்கப்புறமா அவங்க இது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுக்கு வந்து நீங்கள் யார் யார் அப்ளை பண்ணால் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அது பிஎஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இது யார் இந்த வேலையை இது பண்ணியிருக்காங்கன்னா, நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் ஃபார் ரிசோர்ஸஸ்ங்கிற திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடுலேருந்து வந்திருக்கு. பர்மனெண்ட் ஜாப். அதுவும் இல்லாமல் மாதத்துக்கே பார்த்திங்கன்னா 30,000 தராங்க. அதனால் இது ஒரு நல்ல ஜாப்னு நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். இப்போ இருக்கிறதுக்கு அதனால் நம்பர் ஆஃப் வேக்கன்சி கம்மியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சீக்கிரமாக இது பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன வேலை இன்னும் இது பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. அதனால் முதல்ல நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன ஜாப் பற்றி போகணுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க, இதோட அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். முதல்ல அதுக்கு முன்னாடி ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சிடும். இதில் ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும். அப்போ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடித்தவங்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இதோட ஏஜ் லிமிட் வந்து 21 to 45 உள்ள யாராக இருந்தாலும் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து எப்போ பர்சன் டைம் இது வந்து முதல்ல நீங்கள் அங்கே வேலை செஞ்சது அது உங்கள் வேலையை வச்சு தான் அங்கே பர்மனெண்ட் ஆக்குறதா இல்லையான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் வந்து ரெக்வயர்ட் குவாலிஃபிகேஷன் வந்து இது இன்டர்வியூ முறையில் தான் இங்கே தேர்வு செய்வாங்க. அதனால் ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு போங்க இதை பற்றி. ஃபஸ்ட்டு என்னென்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் கேட்டிருக்காங்கன்னா உங்கள் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று, அதுக்கப்புறமேட்டு பேர், ப்ராஜெக்டோட நேமு, கேண்டிடேட்டோட பேர் வந்து பிளாக் லெட்டர்ஸ்னால் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும். அப்புறம் கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா ஹஸ்பண்ட், கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் நேம் எழுதணும். அப்பா நேம் அப்படி இல்லைன்னா ஆனால் மேலாக ஃபீமேலாக ஜெண்டர் எழுதியிருக்காங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் நீங்கள் பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் முதல்ல உங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் என்னென்னா சேலரி தான் நான் சொல்லுவேன். 30,000 தராங்க இப்போ மந்த்துக்கே. அதுக்கேற்ற மாதிரி கேள்வி கஷ்டமாக தான் கேட்பாங்க ஓரளவுக்கு. ஆனால் நிறைய பேர் இதனால போக மாட்டீங்க. அட்லீஸ்ட் போய் ட்ரை பண்ணியாச்சும் பாருங்கள் இந்த வேலைக்கு. அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் நீங்கள் படித்த பார்த்து ஃபில்லப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு அப்புறம் என்ன ஜாப் பற்றி போடலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஜாப் பற்றி போடுவேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இது ஒரு பிஎஸ்சி, இந்த வேலை வந்து பிஎஸ்சி அக்ரி ஆர் பிஎஸ்சி முடித்தவங்களுக்கு தான் இந்த வேலை. ஸோ அடுத்து எந்த ஜாபு என்ன இது அது மாதிரி சொன்னிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போட பார்க்குறேன். ஓகேவா? அதுக்கு நீங்கள் வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்படியே பார்த்து நாட் சப்ஸ்கிரைப், நான் அனலிசிஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா நாட் சப்ஸ்கிரைப் பர்சன்டேஜ் தான் அதிகமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் வந்து ஒரு ஆள் பண்ணிங்கன்னா மிச்சம் நிறைய பேர் வந்து பண்ணாமல் வெறுமா பார்த்துட்டு மட்டும் போகிறீங்க. நீங்கள் நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அதேபோல் செக்லிஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன மார்க் ஷீட், என்னென்ன என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் வேணும், ஹெச்எஸ்சினா ஹையர் செகண்டரி 12th சர்டிஃபிகேட்டு, 10th சர்டிஃபிகேட்டு, யூஜி டிகிரி, பிஜி டிகிரி, பிஹெச்டி, அப்புறமேட்டு நீங்கள் நெட் கேட் இதெல்லாம் ரெக்வயர்டாக கன்ஃபார்மாக வேணும். ரெக்வயர்டுன்னு எது கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கன்ஃபார்மாக வேணும். அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இப்போ டிஜிட்டலில் வந்துருச்சு. அந்த இதை நீங்கள் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. அதுக்கப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் மறக்காமல் சப்மிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ போடலான்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.